வழிமுறைகள், அதாவது வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும். தடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். வந்துட்ட பிறகு கஷ்டப்படுறதை விட. அதனால தான் ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, வருமுன் காப்பவன் தான் அழிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வள்ளுவரும் ஒரு குறள் அழகாக சொல்லியிருப்பார், எதிரதா காக்கும் மறுவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எதிர்க்க என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை முறையை யோசித்து அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா நிச்சயமாக அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நிச்சயமாக அதை வரவிடாமல் பண்ணலாம். முதலாவதாக நம்ம உடற்பயிற்சி செய்யணும். தினந்தோறும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் நிச்சயமாக இந்த இரத்த அழுத்த நோய் வராது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உடற்பயிற்சி செய்யலைன்னா நம்ம அதிகமான அளவு சாப்பிட்டால் அது அதிகமான கொழுப்பாக உடலில் தங்கி உடல் பருமன் ஏற்படுகிறது.